important thing that you take away from this place is the value education program. Value system has to be groomed from the start. அவங்க பிறந்ததுல இருந்தே இந்த காலத்துல பேரண்டிங் இஸ் பிகமிங் a big challenge. எல்லாரும் மார்க் ஓரியன்டடா போயிட்டாங்க. அந்த குழந்தை வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கறத வச்சு நம்ம அவங்கள வந்து ஜட்ஜ் பண்றதே கிடையாது. குழந்தைகளுக்கு வேல்யூ எஜுகேஷன் சிஸ்டம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு groom their life. இந்த காலத்துல பாருங்க 10th மார்க் வந்த உடனே என்னெல்லாம் நியூஸ் கேக்குறோம் நம்ம. பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே மேனேஜ் பண்ண தெரியல. ஒரு செடிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு பண்ணுங்க. ஒரு செடிக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் உங்க பிள்ளைக்கு பண்ணாது. எங்களுக்கு நம்ம ரீரூட்டிங் சொல்லாதனால ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கனாலும் உடனே அவங்கள சண்டை போடுறோம், திட்டுறோம், அடிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது பசங்களுக்கு? ஒரு தப்பு பண்ணா அதை சரி பண்ணவே முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நீங்களே அவங்கள விட்டுறீங்க. ஒரு நல்ல சொசைட்டி கிரியேட் பண்ணணும்னா அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து பேரண்ட் கையில தான் இருக்குது. So it's been a great time teaching all of your children for the last 3 months. In the 3 monthsல I conducted approximately like 4 meetings வச்சிருக்கிறோம். ஸோ அது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதை உங்களால் எஃபெக்டிவாக கொண்டு போக முடிஞ்சிச்சு, அதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ திஸ் மீட்டிங் இஸ் டு டிஸ்கஸ் அபவுட் ஆல் தட். இன்ஃபினிட் அகாடமியில் வந்து நம்ம வந்து பசங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்காக தான் நீங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ டேக் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ் இஸ் த வேல்யூ எஜுகேஷன் ப்ரோக்ராம். என்ன கொஷன்னா, உங்களுக்கு மாதம் நான் ஒரு வேல்யூ ப்ரோக்ராம் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இந்த வேல்யூ எஜுகேஷன் ப்ரோக்ராமில் உங்கள் குழந்தைக்கு இது போய் ரீச் ஆகுதா, ரீச் ஆகலையா? மேம் சொல்லுங்கள் மேம். வினோதினி மேம். எஸ் மேம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே அவ ஜாயின் பண்ணப்போ அவளுக்கு வந்து கிளீனிங் பற்றி சொல்லி ஒரு இது பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ரோட்ல இருக்க அந்த சாக்லேட் பேப்பரை கூட பேக்ல எடுத்து போட்டு வந்து குப்பையில போட்டோம் மேம். ஃபர்ஸ்ட் டே லிட்டரலி ஃபாலோ பண்ணா. நெக்ஸ்ட் டே நம்ம அதே ஒரு நமக்கு ஆல்ரெடி நிறைய இது இருக்குமோ நம்ம பார்க்கும்போது அதை நோட்டீஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் கிராஜுவலா அது என்ன ஆகுது, ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு அதை அப்படி விட்டுடுறான். இதை எப்படி ஓவர் கம் பண்ண, மேபி நான் வந்து கான்சியஸா ஒவ்வொரு தடவையும் அதை பின் பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தா மேபி அது அவளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல இதுவே டீச்சர் சொன்னா அவ கிராஜுவலா அப்சர்வ் பண்ற, பேரண்ட்ஸ் சொன்னா அவ கொஞ்சம் அது இது பண்ற, டீச்சர் சொன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இதை நடத்திருக்காங்க நான் இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு லிட்டரலி அன்னைக்கு பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிராஜுவலா இன்க்ரீஸ். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம் ஃபார் தட் அப்சர்வேஷன் தட் யூ மேட் வித் யுவர் சைல்ட். சரிங்க, வேற பேரண்ட்ஸ் நீங்களும் யோசிங்க. இந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்து அது பிடிச்சனால தானே அவங்க வந்து அது பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு பிடிச்சிருக்குது. ஸோ பிடிச்சனால தான் அந்த குழந்தை வந்து உங்கள் முன்னாடி பண்ணி காமிக்குது. ஸோ இது எப்படி நம்ம அதை கண்டினியூஸாக பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எனிபடி ஹேஸ் அ சஜஷன்? ப்ளீஸ் கம் அப். பேரண்ட்ஸ் சொல்லுங்க மேம். ஃபாலோ அப் மேம். ஆக்சுவலி நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை மேம். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளும் அதை ஃபாலோ பண்றது இல்லை. ஈவன் என்னோட தம்பியும் அப்படிதான். சரந்தேவும் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற சரந்து வீட்டில் ஃபாலோ பண்ணுவான், நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் நானும் அப்படி நெக்ஸ்ட் நானும் அதை மறந்துடுவேன், அவனும் மறந்துடுவான். அப்படியே அதை மெயின்டைன் பண்ண முடியாது இல்லை. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம வந்து மறந்துடுறோம் இல்லையா? பேரண்டிங் ஒர்க் ஷாப் நான் ஏன் மாதம் வைக்கிறேன்னா நிறைய விஷயம் நீங்கள் மறந்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வேல்யூ எஜுகேஷன் சிஸ்டம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு groom their life. It is going to bring people close to the child, right? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம நடத்துகிறோமா, இந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிற கான்செப்ட்ஸை நம்ம வருஷம் ஃபுல்லாக ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இட் இஸ் அ ரிமைண்டர் டு த சைல்ட் எவ்ரி டைம். ஸோ ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் அவங்களுக்கா சுய அறிவு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் நல்லது கெட்டது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யூ ஆர் பேசிக்லி ட்ரைனிங் யுவர் சில்ட்ரன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேட், டு சூஸ் த குட் அண்ட் லீவ் த பேட். இதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பசங்களுக்கு. யூ ஆர் கரெக்டிங் தேர் ஆட்டிடியூட் அண்ட் தென் மேக்கிங் தெம் capable enough to understand between the good and bad and choose the good always. Last meeting attend பண்ண parents யாராவது இருக்கீங்களா? லாஸ்ட் டைம் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணவங்க? எஸ் மேம். சாத்விக் மம்மி, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ இன் மேக்கிங் them understand what happened in our last meeting? எல்லாரையும் பேச வைக்கலாம் இன்னைக்கு மீட்டிங்கில். Don't feel that you are only going to speak. சொல்லுங்கள், லாஸ்ட் மீட்டிங் உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சிச்சு, அதில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பயனடைஞ்சிங்க அண்ட் வாட் வர் த டிஸ்கஷன்ஸ், மெயின் டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலா பசங்க எந்த மாதிரிலாம் பண்றாங்க, அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றோம் அப்படின்றது உங்களோட டிப்ஸ். பட் நீங்க கிளாஸ்ல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த வீக்கோட டாபிக் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். வீக்லி ஒன்ஸ் டாபிக் வந்து செட் பண்றோம். இந்த ஒவ்வொரு டாபிக்கும் அந்த வீக்ல என்னென்ன கத்துக்கிறோமோ அதை வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணி அதை கொஞ்சம் புரிய வச்சு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்ன்றது உங்களோட மோட்டிவ். பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து பிள்ளைங்க கிட்ட வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது. அதுதான் இஷ்யூஸ். மேபி டாபிக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்க வழியே அந்த இஷ்யூஸ் வந்து பிள்ளைங்க கிட்ட நாங்க ஃபேஸ் பண்றது அதிகமா இருக்குது. எக்ஸாக்ட்லி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நிறைய இப்போ புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்றது புரிய மாட்டேங்குதா,
இல்ல புரிஞ்சு தெரிஞ்சோ தெரியாம நான் நடிக்கிறாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. ஆனா டாபிக் சேஞ்ச் ஆகுது, ஒவ்வொரு டாபிக்கும் சேஞ்ச் ஆகுறப்போ அவங்க ஜஸ்ட் படிக்கிறாங்க. ஏன்னா என் பையனை பொறுத்த வரைக்கும் அவன் ஜஸ்ட் படிக்கிறான். Okay. பட் அதுல இருக்கிற மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவன் லைஃப்ல அப்ளை பண்றான்றது ஒரு டவுட்டா இருக்குது எனக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ மேம் சொன்ன மாதிரி மாதம் ஒவ்வொரு புது புது டாபிக் நீங்கள் சொல்லித்தரீங்க. பட் ஹவு ஃபார் இஸ் இட் ரீச்சிங் மை சைல்ட்? ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், ஐ எம் டோட்லி க்ளூலெஸ்ங்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? த வேல்யூ சிஸ்டம் ஹேஸ் டு பி க்ரூம்டு ஃப்ரம் த ஸ்டார்ட். அவங்க பிறந்ததுலேருந்தே நீங்கள் கவனம் இல்லாமல் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இல்லை 10 இயர்ஸ் கழிச்சு திடீர்னு ஒரு வேல்யூ சிஸ்டம் சொல்லி தந்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அவங்க தப்பாக கற்றுக்கிட்டதை நீங்கள் திருப்பி அவங்கள கரெக்டான விஷயங்களை கற்றுக்கிற வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் இட் இஸ் நாட் பாசிபிள்ங்கிறதெல்லாம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அது வந்து நீங்கள் திருப்பி மாற்றி சொல்லித்தரதுக்கு டைம் எடுக்கும். பிகாஸ் யூ ஹேவ் டு ஒரு பேப்பரில் எழுதுகிற மாதிரி நிறைய எழுதிட்டீங்க, தப்பாக எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக ஐயோ இப்படி தான் கரெக்டாக எழுதணும் திருப்பி தெரிஞ்சு எல்லாத்தையும் அழிக்கிறீங்களே, அழிச்சிட்டு தானே திருப்பி எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைம் எடுக்குங்க. ஒரு குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குற வேண்டியது வந்து நம்மளோட கடமை இல்லையா? ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கூல்ஸில் தான் நடக்கும். ஆனால் அங்கே வந்து அதுனா ஒரு மினிமலாக நடக்குது, ஃபாலோ அப் இல்லை. இப்போ ஐ வாஸ் ஆல்சோ டீச்சிங் இன் ஸ்கூல் ஃபார் 15 இயர்ஸ். நாங்கள் என்ன மைனஸ் பார்த்தேன்னா அங்கே ஒரு ஃபாலோ அப் இல்லை. யாருமே நோபடி டேக்ஸ் தி அக்கௌண்டபிலிட்டி, நோபடி டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இந்த குழந்தை நான் இப்படி தான் இவனை வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன், இவன் இப்படி தான் தப்பு பண்ணுறான், அவனை ஃபாலோ பண்ண போகிறேன் நானுங்கிற மாதிரி யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது. எல்லாருமே மார்க் ஓரியன்டாக போயிட்டாங்க. அந்த பையன் மார்க் வாங்கலையா, இவன் நல்ல பையன் கிடையாது, மார்க் வாங்கிட்டானா சூப்பர். இந்த மாதிரி தான் அவங்கள வந்து ஒரு குழந்தையவே ஜட்ஜ் பண்ணுறோம். அவங்களுக்கு மார்க் ஓரியன்டாக தான் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறோம். ஒலிசியை அந்த குழந்தை வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத வச்சு நம்ம அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுறதே கிடையாது. ஒரு நல்ல குழந்தை மார்க் கம்மியாக வாங்கிட்டா அவங்கள மார்க் ஓரியன்டாகவே பார்த்து அதோட குவாலிட்டிஸ் எல்லாம் கர்ப் பண்ணி அதோட குவாலிட்டிஸை கில் பண்ணி அதை ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாத ஒரு குழந்தையா நம்ம மாற்றிடுறோம் இல்லையா? நடக்குதா இல்லையா? எல்லா பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டாக் டு மீ இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஹைலைட் பண்ணணும். நம்ம குழந்தைங்களோட குவாலிட்டிஸ் கேரக்டர் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து ரேஸ் அப் ஆகிக்கிட்டே இருக்கணும். கான்ஃபிடென்ஸ் எந்த காரணத்தினாலையும் கம்மி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வேல்யூ எஜுகேஷன் ப்ரோக்ராமை நம்மளோட சென்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லித்தரோம். இந்த டாபிக்ஸ்லாம் நான் அவங்களுக்கு சொல்லித்தரல, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க, இதெல்லாம் நான் பண்ணலை. அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் க்ரோத் ஃபேக்டரு, இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். தட் டிஃப்ரெண்ட். பசங்களுக்கு என்ன தேவைன்னா ஒன்லி தட் அப்ரிசியேஷன். நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருங்களேன், அவங்களோட வேலையை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே உங்கள் மூஞ்சி பார்ப்பாங்க, அம்மாவுக்கு இது பிடிக்குதா, அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா. அப்ரிஷியேட் பண்ணலன்னா திருப்பி அந்த விஷயத்தை பண்ணவே மாட்டாங்க. am I right? do you agree with me? ஒரு லீடர்ஷிப்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? 3 ரூல்ஸ் மட்டும்தான், 3 ரூல் தான். ஸ்பீக் பொலைட்லி, யூஸ் த 5 மேஜிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் டோன்ட் ரூல் அதர்ஸ். இது பசங்க ஸ்டார்டிங்கில் பண்ணுறாங்க, அப்புறம் ஏன் ஃபேட் ஆயிடுறாங்க? ஏன்னா அவங்க நம்ம அதை செய்கிறத பார்க்குறதே கிடையாது. நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் இப்போதைக்கு அந்த குழந்தைங்க இப்படி இருக்கிறாங்கன்னா இது வரைக்கும் அவங்க முன்னாடி நீங்கள் காமிச்ச பழக்கங்கள் எல்லாம் தானே அவங்க பழகியிருக்கிறாங்க. இது உங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்காத பழக்கங்களை ஏதாவது பழகியிருக்கிறாங்களா? இல்லை இல்லையா? அப்போ நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த நல்ல வேல்யூ எஜுகேஷன் ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா நல்ல பழக்கங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தானே அவங்க பழகுவாங்க. அப்படி நீங்கள் இல்லை மேம் இது நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு மேம் சொல்கிற மாதிரி யாராவது பேரண்ட் இருக்கீங்களா? இந்த காலத்தில் பேரண்டிங் இஸ் பிகமிங் அ பிக் சேலஞ்ச், பேரண்டிங் இஸ் பிகமிங் அ பிக் டாஸ்க். சரிங்களா? இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் தேவை. இல்லை நம்ம குழந்தைங்களை வளர்க்க போது அவங்களுக்கு கெடுதல் எதுவும் அவங்கள அண்டாமல் நீங்கள் அவங்கள வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும், நல்லபடியாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா படிப்பு மட்டும் கிடையாது. படிப்புனா அகாடமிக்ஸ் மட்டும் கிடையாது. அகாடமிக்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு 20% தான் லைஃப்பில் உதவும். வேல்யூ எஜுகேஷன் சிஸ்டம் தான் அவங்களுக்கு 80% வாழ்க்கையில் உதவும். ஏன்னா இப்போ ஸ்கூலில் நிறைய பசங்க இருக்கிறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருக்கிறாங்க. என் பையனுக்கு ஃப்ரெண்டே இல்லை, இல்லாட்டி அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு போனானா சண்டை போட்டுட்டு வந்துடுறான், அவனால் ஒருத்தவங்க கூட பேச முடியல, பேச தெரியல. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, வந்து சொல்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் எதனால? வேல்யூ சிஸ்டமில் ஸ்ட்ராங்காக இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை. என் கூட நீங்கள் ஒரு 1 இயர் இருப்பீங்களா, 2 இயர்ஸ் இருப்பீங்களா மேக்ஸிமம். இந்த 1 இயர் இல்லாட்டி 2 இயர்ஸில் தான் நான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸை உங்களுக்கு கிரியேட் பண்ணி தர போகிறேன் நான். அதுக்கப்புறம் யூ வில் ஃபர்கெட் மீ, பட் வில் யூ ஃபர்கெட் த லெசன்ஸ்? நான் ஆஸ் அ பேரண்டிங் ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தந்தேனோ அதை நீங்கள் மறந்துடுவீங்களா? கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ அந்த டீச்சர் சொல்லி தந்தாங்களே நம்மளுக்கு, அதை நம்ம பண்ணோன்னா கரெக்டாக இருக்கணும். தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு டீச்சிங் பண்ணதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. பட் ஐ வாண்டட் டு எவர் லாஸ்ட் சென்சிட்டிவிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டியில் வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். என்ன மாதிரி ஒரு கருத்து சொல்லித்தரோம் பாருங்கள் பசங்களுக்கு.
லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், எனக்கும் அந்த ப்ராப்ளம் வரும். பட் ப்ராப்ளம் வரப்போது நம்ம உடஞ்சி போயிடக்கூடாது, ஆர் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ணி அவங்களை கரெக்டாக க்ரூம் பண்ணிங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வளருவாங்க. இந்த காலத்தில் பாருங்கள், 10th மார்க் வந்தோடனே என்னெல்லாம் நியூஸ் கேட்குறோம் நம்ம. பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே மேனேஜ் பண்ண தெரியல. ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா வாழ்க்கையில், இப்போ அடாலசன்ட் ஸ்டேஜில் நிறைய ஸ்ட்ரெஸ் வரும் பசங்களுக்கு. ஸோ எதை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம இன்னைக்கு? எதுக்கு பசங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறோம்? படித்தவங்க யார்? படித்து இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களா படித்தவங்க? ஒரு படிக்காதவங்க வீட்டில் வந்து வேலைக்கு வர்றாங்க, நம்ம வீட்டுக்கே வேலைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பண்பாக பேசுகிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்க முன்னாடி ஏய் டூ திஸ் டூ தட்னு சொல்கிறோம். ஸோ யார் இதில் படித்தவங்க? ஸ்கூலுக்கு போய் 12 வருஷம் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் காசு நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறவங்க படித்தவங்களா, இல்லாட்டி பண்போடு இருக்கிறவங்க படித்தவங்களா? யார் படித்தவங்க? ஸோ படித்தவங்கிறது நீங்கள் வந்து மார்க்கை வச்சு காமிக்க போகிறீங்களா, உங்களோட பழக்க வழக்கத்தை வச்சு காமிக்க போகிறீங்களா? குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்ருக்குறோம்? ஃப்யூச்சரில் என்ன தேவை பசங்களுக்கு? அவங்க எதை நோக்கி போயிட்டுருக்காங்க? நம்ம என்ன எதில் ஃபோக்கஸ் காமிச்சிட்ருக்கோம்? இந்த கொஷனுக்கு பேரண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்குறோம், ஆனால் நம்ம பசங்களுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோன்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். கம் ஆன், ஸ்பீக் அப் பேரண்ட்ஸ். கேஜி கூட போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்க போறாங்க. we are focusing only marks மேம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. வேற பேரண்ட்ஸும் பேசுங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா மேம்? உங்கள் மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்கள் கொஷின் எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்கள் பிள்ளை வந்து நீங்கள் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க சொல்லி உங்களை நீங்கள் சொல்கிற விஷயத்த வாங்கிக்கிற மாட்டாரு இல்லையா? இந்த மாதிரி நிறைய பசங்க இருக்கிறாங்க இந்த காலத்தில். அப்பா அம்மா சொல்கிற விஷயத்த உள்வாங்கிக்கிறதே கிடையாது. தே ஃபீல் தட் தே கேன் ஒன்லி டீச் யூ கேன் நாட் டீச் தெம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கே வந்துருச்சுன்னா இன்னும் அடாலசன்ட் ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் இருக்கே. அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் புத்திமதி சொன்னீங்கன்னா எதையுமே உள்வாங்கிக்கிற மாட்டாங்க பசங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் போய் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கருத்து நம்மளால சொல்ல முடியலன்னா அவங்க தேவையில்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன கருத்துக்களை இல்லாட்டி அடுத்தவங்க சொல்கிற கருத்துக்களை வாங்கி தான் அவங்க வளருவாங்க. அவங்க எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது சொல்ல போகிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கெடுதலாக சொல்லித்தர போகிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு திங், பேரண்ட்டு தான் பசங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு பொறுப்பாக இருக்கணும். அவங்க வந்து நம்மளை வந்து டிக்டேட் பண்ணக்கூடாது. இது எதனால கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறேன். சின்ன வயசில் பிறந்ததுலேருந்தே இந்த காலத்தில் நிறைய பசங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப பேம்பரிங் பண்ணுறோம். ஒன்று ரொம்ப பேம்பரிங் பண்ணுறோம், இல்லாட்டி ரொம்ப அதட்டி வளர்க்குறோம். ஒரு நிறைய கன்ஃபியூஸ்டு ஒரு ஃபேமிலி செட்டப்பில் இருக்கிறனால தான். அந்த காலத்தில் நம்மலாம் வளரப்போது கண்டிப்பு மட்டும்தான் இருந்துச்சு. கண்டிப்பு மட்டும்தான் இருந்துச்சு. நிறைய பேர் செல்லம் கொடுக்க மாட்டாங்க. செல்லம்னாவே என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? இந்த காலத்தில் நம்மளுக்கு கிடைக்காத விஷயத்த நம்ம பிள்ளைகளுக்கு நிறையா கொடுக்கணுங்கிறதுக்காகவே நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துடணும். ஒரு சின்ன விஷயத்தை அவங்க கேட்டுட்டாலே போதும், அதை பார்த்துட்டாலே போதும், அதை வாங்கி அவங்களுக்கு உடனே கொடுத்துடணுங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறோம். அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற மரியாதை விட்டு போயிடுது. நம்ம மேலே இருக்கிற மரியாதை விட்டு போச்சுன்னா எனக்கு இது வேணும்னு கேட்டாங்கன்னா எங்கள் அம்மா அப்பா அதை வாங்கி தரணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அது நீங்கள் வாங்கி தரல, இல்லை செய்யலைன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பேடு, எங்கள் அம்மா பேடு, உடனே நம்ம பிள்ளை நம்மளை பேடுன்னு சொல்லிட்டானேங்கிறதுக்காகவே நம்ம வந்து அந்த விஷயத்த செஞ்சிடறோம் அவங்களுக்காக. ஸோ மற்றவங்களுக்கு கம்பேரே பண்ணாதீங்க, யாரை பார்த்தும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. உங்கள் பிள்ளை உங்கள் கையில், அது உங்களோட பேபி. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என் குழந்தைக்கு இது எது நல்லதோ அது மட்டும்தான் பண்ணுவேன்னு நினச்சி பண்ணுங்கள். ஒரு விஷயம் அவனுக்கு நல்லது இல்லையா அதை பண்ணவே பண்ணாதீங்க. இன்னும் யார் சொன்னாலும் பண்ணாதீங்க. நான் சொன்னால் கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்காக தெரியணும் அந்த பிள்ளைக்கு அந்த விஷயம் தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு. தேவையில்லாமல் நிறைய ஓவர் டூ பண்ணுறனாலையும் அந்த குழந்தைங்களோட வளர்ச்சியில் பாதிப்பு கிரியேட் ஆகும். ஒன்றும் இல்லை, ஒரு செடியே எடுத்துக்கோங்க. ஒரு செடிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு பண்ணுங்கள். ஒரு செடிக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் உங்கள் பிள்ளைக்கு பண்ணாதீங்க. ஒரு செடி வளரப்போது தேவையில்லாத கிளைகள் வந்தால் வெட்டுறீங்க இல்லையா? ஐயோ என் பிள்ளைகளை செய்யக்கூடாது, பண்ணவே கூடாது, அவங்கள வந்து நான் கண்டிக்கவே கூடாது, அவனை அப்படியே வளரட்டும், அவங்களா வளர்ந்துருவாங்க, அவங்களா கற்றுக்குருவாங்கன்னா எப்படி கற்றுக்குருவாங்க? ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு செடி வளர்க்க போதே கூட நீங்கள் வந்து அங்கங்கே மண்ணை கிண்டி விடுறது, அங்கங்கே அவங்களுக்கு உரம் போடுறது, அங்கங்கே அவங்களுக்கு உரம் போடுறதுல என்ன புத்திமதி சொல்கிறது இல்லையா? செடி நல்லா கரெக்டாக வளர்ந்துருச்சுன்னா கரெக்டாக நீங்கள் கயிறு கட்டி அழகாக அது வாட்டில் வளரப்போகுது. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டீங்கனாலும் பரவாயில்ல, அது அழகாக வளர்ந்துடும். ஆனால் சின்னதாக இருக்க போதே நீங்கள் அங்கங்கே கட் பண்ணலை, இல்லாட்டி அதுக்கு கரெக்டான உரம் போடலைன்னா அதனால கரெக்டாக வளர முடியாது இல்லையா? ஸோ பிள்ளைங்க வந்து நான் எப்பவும் சொல்கிறது தான், குழந்தையா இருக்க போது தெய்வம் மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அந்த குழந்தை அப்போ தான் பிறந்திருக்குது. ஒரு 5 வயசு வரைக்கும் அதை தெய்வம் மாதிரி பார்த்துக்கணும். அது காலே கீழே படாது. கால் கீழே பட்டுருச்சா அதனால் நடக்க முடியுதா, உடனே நீங்கள் டீச்சராக மாறிடுங்க. நான் இனிமேல் சொல்கிறது மட்டும் தான் நீ செய்யணும். ஏன்னா உனக்கு கை கால் நல்லா வந்துருச்சு, கால் நல்லா வந்துருச்சு, பேசக்கூடிய திறமை வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன உனக்கு என்ன வேணுமோ உனக்கு கேட்டு வாங்க தெரியும்ல. அப்போ 10 வயசு 15 வயசு வரைக்கும் நான் சொல்கிறது மட்டும் தான் நீ செய்யணும்னு சொல்லி வளருங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அறியாத வயசு அவங்களுக்கு, எது கரெக்டு எது தப்புன்னு கூட தெரியாது. ஆனால் அவங்க வீம்பு பிடிச்சி முரண்டு பண்ணி கேட்பாங்க. கேட்க போது நீங்கள் மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது அவங்களுக்கு கெடுதலில் போய் முடியும், அவங்களுக்கு போய் அது கெடுதலில் முடியும். ஸோ அதனால்
15 வயசு வரைக்கும் நீங்கள் டீச்சர் மாதிரி இருக்கணும். நான் சொல்கிறது மட்டும் தான் நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். அப்ரிஷியேட் பண்ணுங்கள். டீச்சர் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஆனால் 15 வயசுக்கு மேலே அவங்க கூட ஃப்ரெண்டாக மாறிடணும் நீங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா அறிவும் தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை 10 வருஷத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருப்பீங்க, 10-15 வருஷத்தில் சொல்லிக் கொடுத்துருப்பீங்க. பிள்ளைகளை ப்ரிப்பரேஷனே இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அனுப்புறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு இப்போ எல்கேஜிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. எல்கேஜி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வீட்டில் நீங்கள் என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க? டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, தண்ணி கேட்கணும், சாப்பாடு கேட்கணும், கேட்க தெரியணும். கேட்க தெரியிற சிச்சுவேஷனில் தான் நீங்கள் போய் ப்ரீகேஜி சேர்க்குறீங்க. இதெல்லாம் ஒன்றுமே பண்ண தெரியலன்னா ப்ரீகேஜியில் போய் சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்? அந்த குழந்தை அங்கே போய் கஷ்டம் தான் படும். ஒரு தண்ணி கேட்க தெரியாது. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி யாரோ ஒருத்தவங்களை நம்பி போய் விடுறோம். அங்கே போய் அதனால் சர்வை பண்ண முடியல. இதே மாதிரி பிள்ளைகளை நீங்கள் வளர்க்குறீங்க. 20 இயர்ஸ்க்கு மேலே என்ன ஆகும்? ஒரு ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஃபாரின் போயிடுவாங்க படிக்கிறதுக்கு. யாருமே இல்லாத ஒரு இடத்துல, நம்மலாம் கூட இல்லாத இடத்துல போய் அவங்க சர்வைவ் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா பிள்ளைகளை? மார்க்குன்னே உட்காந்து அவங்கள படிக்க வச்சுக்கிட்டே இருக்க போது அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்க லைஃப்க்கு? ஒருத்தவங்கிட்ட போனால் பணிவாக பேசணும், எங்கே கோவம் காமிக்கணுமோ அங்கே ஃபர்மாக இருக்கணும், இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல தெரியணும், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா மேனேஜ் பண்ண தெரியணும், டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும், ஒரு விஷயத்தை பண்ணணும் டயத்துக்கு பண்ணணும். அந்த பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கள் சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அவங்க நாளைக்கு ஃபாலோ ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு காலேஜ் நல்ல காலேஜே கிடச்சிச்சு போய் சேர்றாங்க, வெளியில் போய் இருக்கிறாங்கன்னா. இந்த காலத்துலலாம் எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் காலேஜஸில் ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னவோ அடிக்ஷன். நான் அதை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கல. ஸோ என்னென்னவோ அடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அடிக்ஷன்ஸ்லாம் நம்ம குழந்தைங்க வந்து போய் மாட்டிக்கிறக்கூடாது, சிக்கிக்கிறக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த 15 இயர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு வேல்யூ எஜுகேஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு நிறைய புத்திமதி சொல்லியிருக்கணும். நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுக்கு காது கொடுத்து அவங்க கேட்டிருக்கணும். எது கரெக்டு எது தப்புங்கிறது திருப்பி நீங்கள் சொல்கிறது தான் உங்களோட வேலை. ஸோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க. எப்போ ஓவர் செல்லம் கொடுக்காதீங்க. ஓவராக அவங்க கேட்குற தேவையில்லாத நேரத்தில் அவங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு ஏதாவது நிஜமாவே ரொம்ப நல்லா சாதிச்சிருக்காங்கன்னா சின்னதாக ஒரு வாங்கி அப்ரிசியேஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையில்லாமல் ஓவராக காசை போட்டு நிறைய வாங்கி கொடுத்து நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிக்சர் காமிக்கக்கூடாது. அவங்களுக்கு லைஃப் இஸ் வெரி சிம்பிள்னு காமிக்காதீங்க. லைஃப் இஸ் வெரி கிரிட்டிக்கல். அந்த ஒரு லைஃப்பில் வந்து எல்லாமே சேலஞ்சஸ் இருக்கும், ஒரு வெரி டிஃபிகல்ட். நான் இதெல்லாம் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க தான் ஹீரோ. ஸோ என் குழந்தை வந்து இதெல்லாம் கற்றுக்குறான், நான் எதுவுமே ப்ராக்டிஸே பண்ண மாட்டேறான்னா நம்ம என்ன செய்யணும்? பேரண்டிங்கில் ஞாபகப்படுத்தணும், அவ்வளோதான். கூகுள் ஆத்தா மாதிரி இந்தா நீங்கள் வந்து கூகுள் ஆத்தா நம்ம நம்புகிறோம்ல, வெளியில் போனால் தனியாக போனால் அது என்ன பண்ணுது? ஒரு இடத்துல நீங்கள் தப்பாக போயிட்டீங்கன்னா உடனே உங்களை திட்டுதா? ரோடு அது மேப் காமிக்குது, ஆனால் நீங்கள் தப்பாக போகிறீங்க, ஐயோ இது கூகுளை நம்ப முடியாதுப்பான்னு சொல்லி நீங்களே லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தாலும் அது உங்களை திட்டுதா? உங்களை அடிக்குதா? ஒன்றும் கிடையாது. இந்த ரூட் போயிட்டீங்கன்னா ரீரூட் இன்னொரு ரூட்டை காமிக்குது. இல்லை இந்த ரூட்டை எடுங்க, இந்த ரூட்டை எடுத்து உங்கள் தப்பை கரெக்ட் பண்ணுங்க அங்கே காமிக்குது இல்லையா? ஸோ ஒரு கூகுளே அந்த அளவுக்கு பண்ணுதுன்னா கூட இருக்கிற நம்ம பெத்த தகப்பன்லாம் என்ன செய்யணும்? ரீரூட்டிங் மட்டும்தான் பண்ணணும். இன்றைக்கி மீட்டிங்கில் நீங்கள் இதுதான் கற்றுக்குறீங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த 3 மாதம் மெட்டீரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணலனாலும் இன்னமும் டைம் இருக்குது. இன்றைக்கி இருந்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் என்னது? சென்சிட்டிவிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப், டைம் மேனேஜ்மெண்ட். இதை இன்றைக்கி இருந்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி ரீரூட் பண்ணுங்கள். பசங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ணா நீ பண்ணிட்டியா, ஓகே நோ ப்ராப்ளம், ரீரூட். ஏன்னா இதனால் என்ன தெரியுமா ஆகுது? பசங்களுக்கு நம்ம ரீரூட்டிங் சொல்லாதனால ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கனாலும் உடனே அவங்கள சண்டை போடுறோம், திட்டுறோம், அடிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது பசங்களுக்கு? ஐயோ ஒரு தப்பு பண்ணால் அதுக்கு வேறு வழியே கிடையாது, நம்ம பெரிய தப்பு ஆயிரும், ஒரு தப்பு பண்ணால் அதை சரி பண்ணவே முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நீங்களே அவங்கள விட்டுடுறீங்க. ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அசால்ட்டாக ஒரு அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேரண்ட்டாக அமைதியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் கயாமுயான்னு கத்துறது. ஐயோப்பா பேரண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க நிறைய பேர், என் பொண்டாட்டி அப்படி கத்துறா, என் ஹஸ்பண்ட் அப்படி கத்துறாரு, மாற்றி 2 பேருமே சொல்கிறீங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பசங்க முன்னாடி நீங்கள் கத்தி ஒரு விஷயத்தை அப்படியே பூதாகரமாக காமிச்சிங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லை போல, இது பெரிய தப்பு, இது வாழ்க்கையில் பண்ணவே கூடாது, இது பண்ணால் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிட்றாங்க. அப்போ என்ன ஆகுது? 10th ஸ்டாண்டர்டில் போய் மார்க் கம்மியாக வாங்கினா என்ன நினைக்கிறாங்க? அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. they don't know that there are so many other ways to live. எத்தனையோ வழிகள் இருக்குது. மார்க் கம்மியாக வாங்குறது ஒரு பெரிய விஷயமா? எவ்வளவோ வழி இருக்குது சாதனை பண்ணுறதுக்கு. அந்த விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி தருவோம்? சின்ன வயசுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா கண்ணா பரவாயில்ல, இப்படி பண்ணு, இல்லாட்டி அப்படி பண்ணு. நீங்கள் தான் நிறைய வழிகள் காமிக்கணும், அவங்களுக்கு பொறுமையாக காமிக்கணும். பேரண்ட்ஸ் யூ ஆர் அசெட் ஆஃப் தி இன்ஃபினிட் அகாடமி. ஒரு நல்ல சொசைட்டி கிரியேட் பண்ணணும்னா அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து பேரண்ட் கையில் தான் இருக்குது. தட்ஸ் வை ஐம் கிரியேட்டிங் பேரண்டிங் ப்ரோக்ராம். பேரண்டிங் ப்ரோக்ராம் வந்து இட் இஸ் நாட் டு மேக் மணி அட் ஆல், இட் இஸ் டு எஜுகேட் யூ அபவுட் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வேர் யூ கோயிங் ராங். நீங்கள் சொல்கிறீங்கல்ல என் பிள்ளை அது பண்ணவே இல்லை மேம், இது எதையுமே பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க. உங்களோட கண்டினியூஸ்
எஃபர்ட் இல்லைன்னா பிள்ளைங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, படிக்க கூட மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் விட்டுருவீங்களா? சாப்பிட கூட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் ஆர் யூ ஆக்சுவலி ட்ரைங் டு? அவங்களோட லைஃப் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் தான் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் போய் உட்காந்துரும், ரைட்? ஸோ உங்கள் லைஃப் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னா சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் இல்லையா? நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைய சொல்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எடே உன் லைஃப் நல்லா இருக்கணும், நீ இதெல்லாம் பண்ணி ஆகணும்டா, உனக்காக தான்டா சொல்கிறேன் நான் சொல்கிறீங்க. இப்போ அவங்க லைஃப் நல்லா இருக்கணும், உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா நீங்கள் அவங்கள கரெக்டாக வளர்க்கணும். எது முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நான் இது பண்ண மாட்டான், இது செய்ய மாட்டான், அது பண்ணவே மாட்டான்னு சொல்லி நீங்களே கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள எப்படி பண்ண வைக்கிறது? யார் பண்ண வைப்பா? இல்லையா? புரியுதாங்க மேம்? ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வேல்யூ எஜுகேஷன் சொல்லி தரப்போது உங்களுக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. இப்போ மேம் சொன்னாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. நான் சொல்ல போது என் பிள்ளை வந்து திருப்பி என்னையவே எதிர்த்து பேசுகிறான். வெரி குட் மேம். இந்த மாதிரி பாயிண்ட் தான் இந்த மாதிரி மீட்டிங்கில் ஹைலைட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் கிடையாது, பேரண்டிங்கில் நிறைய பேரண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. ஐ வாண்ட் மை பேரண்ட்ஸ் டு கம் அவுட் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன், கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கங்க, தப்பாக இருந்தால் எனக்கு திருப்பி சொல்லுங்கள். மேம் இல்லை மேம் இப்படி பண்ணக்கூடாது மேம், அப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். இட்ஸ் அ ஃபேமிலி மீட்டிங் where we are concerned about our children and we are talking about something good to happen for our children. சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா, what are the difficulties you are facing connected to our teaching? இப்போ என் கிளாஸை கொண்டு வந்து விட்டுட்டேங்க. இப்போ நான் வேல்யூ எஜுகேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம கிளாஸ் கொண்டு வந்து விட்டுட்டேங்க. விட்டதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் நிறையா கொடுக்குறேன். ஆக்டிவிட்டீஸ் நிறையா கொடுக்க போது சில பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. சரி, என்ன பண்ணலாம்? let us come to a decision. நீங்கள் என் கிளாஸ்க்கு விடுறீங்க, என்னோட ஆக்டிவிட்டீஸில் மெட்டீரியல்ஸ் நிறையா தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் இந்த ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணலைன்னா, இந்த அளவு ப்ராக்டிஸ் கூட பண்ணலைன்னா பிள்ளைங்கனால சூப்பர் டூப்பராக இங்கிலீஷ்லாம் பேச முடியாது. நீங்கள் எப்படி ஒன்று வந்து சேர்க்க போதே முக்கால்வாசி பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறீங்க, என் பிள்ளை நல்லா இங்கிலீஷ் பேசணும், நல்லா பேசணும் மேம், அது பேச மட்டும் வர வச்சுருங்க. பேசுறது வந்து மேஜிக் கிடையாது பேரண்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பேச வச்சிங்கன்னா தான் பேச்சு வரும். வாய் திறந்து அவங்க பேசணும். இங்கிலீஷில் பேசணும்னா, இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா இங்கிலீஷில் பேசணும். இங்கிலீஷ்லேயே பேச மாட்டேன், வெறும் ஒர்க் ஷீட் மட்டும் பண்ணுவேன் நான், மற்ற எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்னா இங்கிலீஷ் வராது. அட்லீஸ்ட் இங்கிலீஷ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தால் கேள்வி ஞானம் சூப்பராகிடும். அதுக்கப்புறம் அந்த கேட்ட வார்த்தைகள் மைண்டில் எங்கே இருக்கும்? எங்கேயாவது ஒரு நாள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பேசினாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு பேச்சு வரும். நல்லா பேசவே இல்லையா? இப்போ நீங்கள் தமிழ் இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறீங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு உங்களுக்கு கொண்டு போய் ஒரு சைனாவில் விட்டுடுறோம். சைனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டே பேசிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. தமிழே மறந்துடுவீங்க. நீங்கள் கொஞ்ச நாள் தமிழே மறந்துடுவீங்க. இத்தனை வருஷம் கற்றுக்கிட்ட லாங்குவேஜை நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் குழந்தை வந்து கிளாஸ்க்கு சேர்க்குறீங்க. பிகாஸ் ஐ சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஃபீலிங் கில்ட்டி அபவுட் இட். திஸ் இஸ் வேர் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். மீட்டிங்கில் வந்து நான் சொல்கிறேன், ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். நான் பசங்களுக்கு இவ்வளோ மெட்டீரியல் கொடுக்குறேன், இவ்வளோ நம்ம சிரத்தெடுத்து அவங்களுக்காக பண்ணுறோம், நான் ரவும் பகலும் முடிச்சு அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக வேல்யூ எஜுகேஷன் பேரண்டிங் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம பிள்ளைய ஒர்க் ஷீட்ஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் முடிக்க மாட்டாங்களே, ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியில் பேச மாட்டாங்களே, வீடியோஸ் எடுத்து ப்ராப்பராக அனுப்ப மாட்டாங்களே. இது என்னோட கன்சர்ன். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அந்த சைடு உட்காந்து பேசுங்க. இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் ஹைலைட் பண்ணியிருக்கேன், எனக்கு யாராவது பதில் சொல்லுங்களேன். நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ப்ளீஸ் ஸ்பீக் அப். எல்லாரும் ப்ளீஸ் கேமரா கொஞ்சம் ஆன் பண்ணி வைக்கிறீங்களா? யா, தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம். மேம் ஆக்சுவலி நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து ஐ கேன் அக்ரி. பிகாஸ் ஸ்பீக் பண்ணாதான் வந்து வரும். பசங்களுக்கு வந்து கண்டிப்பா ஸ்பீக் பண்ணாதான் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி மூலியமா தான் டெவலப் ஆகும். தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் ஓவர்லோட் அதுங்களுக்கு ஸ்கூல்லயும் ஊர்பட்ட ஒர்க்கும் கொடுக்குறாங்க, ஸ்கூல்ல டெஸ்டா வச்சுட்டே இருக்காங்க. எவ்ரிடே தே ஹேவ் டெஸ்ட். சரிங்க. and they are going for other classes also in between வெச்சுக்கோங்களேன். சரிங்க. அப்படி இருக்கும்போது பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து the child is getting ஒரு மாதிரி ஸ்டடீஸ்க்கே ஃபெட்டிக் ஆயிடுறாங்க ஆக்சுவலா. கண்டிப்பா கண்டிப்பா மேம். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ ஆல் டு சஜஸ்ட் மீ வித். இப்போ வந்து அதனால வந்து நீங்க இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்ல வந்து எப்படி நீங்க வந்து 2 ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு நீ பண்ணிடு அப்படின்னு அவங்களுக்கு நாங்க எவ்வளவோ சொன்னா கூட வந்து ஃபெட்டிக் ஆகும்போது தூங்கிடுறாங்க வீட்டுக்கு. உங்க கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 1 or 2 hours she sleeps actually. சோ அதனால வந்து அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூல் ஒர்க்கையும் வீட்டுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணணும், உங்க ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணணும் போது அவளால பேலன்ஸ் பண்ண முடியல அந்த சைல்டால. சோ அது வந்து ஓவர் ஃபெட்டிக் ஆகுறதுனால தான் இஷ்யூ ஆக்சுவலா. சோ நீங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து என் கன்சர்ன் சொல்லிட்டேன். சரிங்க மேம். வந்து இந்த மாதிரி இருக்கு. சோ நீங்க சொல்லுங்க, நாங்க எப்படி அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதோ இல்ல அவங்களுக்கு எப்படி வந்து அதை இது பண்றதுன்றது ப்ளீஸ். ஒன்றும் இல்லை மேம், நம்மளோட கிளாஸை வந்து நீங்கள் லைப்ரரின்னு நினச்சிக்கோங்க.
இந்த காலத்தில் லைப்ரரி போகிற டைமும் இல்லை, லைப்ரரி போகிற பழக்கமும் இல்லை. நீங்கள் ஒரு கிளாஸுக்கு அனுப்புகிற மாதிரி நினைக்காம ஒரு லைப்ரரிக்கு அனுப்புகிறீங்க. இங்கே நான் வந்து அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறேன், ப்ரொவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் வந்து ரிசர்ச் பண்ண போது இதெல்லாம் கற்றுக்கிட்டது. ஃபின்லாண்டோட எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம். அங்கே டீச்சர் சொல்லி கொடுக்குற நேரம் கம்மியாக இருக்கும், அவங்களா ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் தான் ஜாஸ்தி இருக்கும். அவங்க லைப்ரரி போவாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. குழந்தைங்க சின்ன வயசு குழந்தைங்க கூட நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட டீச்சிங் சிஸ்டமே அந்த மாதிரி கிடையாது. ஹோம்ஒர்க் டெஸ்ட் அங்கெல்லாம் டெஸ்ட்டே கிடையாது. ஃபின்லாண்டில் டெஸ்டிங்கே கிடையாது. இட்ஸ் மோர் ஆஃப் லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங், எஜுகேட்டிங் தெம் செல்ஃப். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னை நம்ம மாற்றணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தென் ஐ எம் ட்ரைங் டு ஷோ யூ அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் மெத்தடாலஜி. சரிங்களா? இது டோட்டலாக நான் கிரியேட் பண்ண மெத்தட்ஸ். இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. போன 10 இயர்ஸ் நிறைய பசங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணாத பிள்ளைய கூட கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போது, கிளாஸை நான் சொல்லித்தர போது அதை வச்சுக்கிட்டே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா அவங்க இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே, இன்னும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா பண்ணியிருக்கலாமேங்கிற ஒரு ஆசையில் தான் நான் சொல்கிறேன். எனக்கு புரியுது அவங்களுக்கு ஸ்கூலில் நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்கூலில் ஹோம்ஒர்க் இருக்கா, ஏன் அது ஹோம்ஒர்க் அவங்க பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கிறாங்க? எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் மேம். இட் இஸ் நாட் ஃபோர்சிங் மை ஐடியாஸ் ஆன் யூ. யூ ஆல்சோ ப்ளீஸ் டெல் மீ இஃப் ஐ எம் ராங். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பசங்க வந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு அவங்களுக்கு புரியாதனால அவங்க வந்து வீட்டில் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க அதை படித்து பண்ண. அதுவும் புரியாமல் பண்ணுறாங்க. டெய்லியே புரியாமல் ஒரு லெத்தார்ஜிக்னஸோடய பண்ணிக்கிட்டே வராங்க. அதுலேயும் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, வேல்யூ சிஸ்டம் இல்லை அவங்களுக்கு. எதையும் கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் ஒரு சொல்ல போது திருப்பி எதிர்த்து பேசுறது, இல்லாட்டி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கும் போது டைம் மேனேஜ்மெண்ட் கூட பண்ணாமல் டாய்லெட் போகிறது, தண்ணி குடிக்கிறது, இது சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ்லேயே வந்துகிட்டே இருக்கிறாங்க. So now things are becoming difficult for them. Then you come to my class, you join them here. I am trying to help them, but you feel that this is also adding on to the stress. Adding on to the stress level. இல்லையா? அப்படி தானே ஃபீல் பண்ணுறீங்க. So I feel you should give importance to the material of this class. நிறைய கிளாஸஸ்க்கு இந்த 1-2 வருஷத்துக்கு மட்டும் நிறைய கிளாஸஸ்க்கு அனுப்பாதீங்க. கிவ் them a little bit of free time. அவங்களோட ஸ்கெடியூலை வந்து ரொம்ப ஜாம் பேக்டாக வைக்காதீங்க. ஸ்கூல்லேருந்து வர்றாங்களா, ஒரு நாள் வாரத்தில் 3 நாள் தான் என் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போகிறாங்க, மிச்சம் 3 நாள் நான் ஏன் ஃப்ரீயாக வச்சிருக்கேன், அன்னைக்கு என்னோட ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கிறதுக்காக தான். அதே ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுத்தீங்கன்னா போதும். பட் அதுலேயும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி உட்காரலன்னா, இஃப் யூ நாட் கோயிங் டு ஃபாலோ அப் வித் தெம், அப்போ அவங்க ப்ராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னோட பேட்டர்னில் உங்களுக்கு இந்த வீக் ப்ரோக்ராம் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இஸ் ரீடிங் அண்ட் ஃபெனடிக்ஸ் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இஸ் கிராமர் அண்ட் ரைட்டிங் கிளாஸ். இல்லையா? இது புரிஞ்சிச்சா எல்லாருக்குமே? இப்போ 3 கிளாஸ் தான். இதில் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியை ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்றேன். ஸோ வார ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வாரம் ஃபுல்லாக இந்த ஆக்டிவிட்டி ஃபுல்லாக பண்ணிவிட்டு எனக்கு அன்றைக்கே நீங்கள் சப்மிட் பண்ணவே வேண்டாம். நான் உங்களை அன்றைக்கே சப்மிட் பண்ணவே சொல்லலை. வாரம் முடிஞ்ச உடனே கிராமர் அண்ட் ரைட்டிங் என்னைக்கு முடியுதோ அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ 1 வீக் டைம் இருக்குது உங்களுக்கு. இல்லையா? 1 வீக் டைமில் இந்த லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங் ப்ரோக்ராமை நீங்கள் லிஸ்னிங் கூட கிளாஸில் முடிச்சிடுவேன். நான் ஸ்பீக்கிங்கை அந்த வீடியோவை, ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி வீடியோவை டெய்லி கேட்க வச்சுக்கிட்டே இருங்க. நானும் இங்கே ஒரு நாள் காமிப்பேன், நீங்களும் வீட்டில் காமிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிக்கிட்டே வரும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் பாதி சொன்னாங்கன்னா கூட பரவாயில்ல. இது நான் உங்களுக்கு எனக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும். அவங்க ஏதோ சொல்கிறாங்க, பரவாயில்ல டாக்டர் இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணி அமிச்சு செகண்ட் வீடியோ எடுக்கும் போது நம்ம இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம்னு சொல்லுங்கள். செகண்ட் வீக்கு இன்னொரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி 4th வீக்குள்ளே 30 days மோர் தென் எனஃப் ஃபார் தெம் டு ப்ராக்டிஸ் தி ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி. இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் த வேல்யூ சிஸ்டம். அதுக்கப்புறம் ரீடிங் அண்ட் ஃபெனடிக்ஸில் ரீடிங், கூகுள் ஃபார்ம் ஆக்டிவிட்டி இருக்குது, ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டி இருக்குது. அதில் ரீடிங் பண்ணணும் பசங்க. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு 12 லெசன்ஸ் இருக்கும். அந்த லெசன்ஸில் வர ரீடிங் மட்டும் பத்தாது அவங்களுக்கு. நான் சொல்லிக் கொடுக்குறது அவங்களுக்கு கேம்பிரிட்ஜ் மெட்டீரியல் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு. கேம்பிரிட்ஜில் எப்படி மெயின் ஐடியா அண்ட் சப்போர்ட்டிங் டீடைல்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் என்னது, கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் என்னது, கேரக்டர் ட்ரேட்ஸ் என்னது, கான்டெக்ஸ்ட் க்ளூனா என்னது, இந்த மாதிரி காம்பனன்ஸ் எல்லாம் அவங்க கற்றுக்குருவாங்க ஒவ்வொரு வாரமும். ஸோ அது வந்து அவங்க ஒர்க் ஷீட் பண்ணாமல், அந்த ஒர்க் புக்கில் அப்ளை பண்ணாமல் அந்த கான்செப்டை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியாது. வெறும் வார்த்தையால் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா, வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கோன்னா அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிற முடியாது. அதனால அந்த ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டி இருக்குது. அதை கூட நான் வந்து இனிமேட்டு என்ன செய்கிறேன்னா ஒரு 15 minutes டைம் கிளாஸ்லேயே கொடுத்து முடிக்க வைக்க பார்க்குறேன். சரிங்களா? அப்புறம் இந்த ரீடிங்கில் ஒரே ஒரு ரீடிங் மட்டும் அவங்க ரீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விடணும். ஸோ ஸ்பீக்கிங்லேயும் ரீடிங்கில் மட்டும்தான் வீடியோ அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விடணும். மிச்சம் எதுலேயுமே வீடியோ ரெக்கார்டிங் ஆக்டிவிட்டி கிடையாது. எல்லாமே ஒர்க் புக் ஆக்டிவிட்டி தான், கூகுள் ஃபார்ம் ஆக்டிவிட்டி தான். அதை நீங்கள் இன்றைக்கி நான் கிளாஸ் முடிச்சேன்னா நாளைக்கு அதே டைமில் நீங்கள் உட்காந்து அந்த ஒர்க் புக் ஆக்டிவிட்டி முடிக்க வச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு, ஆக்டிவிட்டி முடிஞ்சிடும்.
படிக்க போது அந்த டோன் கரெக்டாக இல்லைனாலும் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இன்ஃபர்மேஷன் இஸ் தேர். ஸோ இன்டோனேஷன் நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ அங்கே போடுறதுக்கு காரணம் என்னது, இப்போ இந்த பேசிக்லேயே எடுத்துக்கோங்க. இப்போ ரீடிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரி இருக்கும், இந்த ஸ்டோரி அப்படியே கொடுத்துருக்கலாமே, நான் ஏன் இதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன்? ஏன்னா அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கணும், அந்த இன்டோனேஷன் எப்படி இருக்கணும், ஸ்டோரி படிக்க போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த இன்டோனேஷனோட அந்த டோன் எல்லாம் போட்டிருக்கேன். அதை கேட்கணும் பசங்க. நிறைய பசங்க வந்து வீடியோஸே ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி, வீடியோஸே பார்க்கறது கிடையாது வீட்டில் போனோன்னே. ஸோ இந்த மேபி இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த ஒரு மாதம் மட்டும் ஜாஸ்தி பண்ண வேண்டாம், இந்த ஒரு மாதம் மட்டும் ப்ளீஸ் சிட் வித் யோர் சில்ட்ரன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ். இன்னொரு நாள் என் கிளாஸ்க்கு வராங்க, அடுத்த நாள் என் கிளாஸ்க்கு வரல இல்லை, வராத அன்னைக்கு அவங்க கூட உட்காந்துக்கிட்டு அந்த ½ an hour மட்டும் அந்த ஆக்டிவிட்டியை கரெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா கிளாஸ் பேரண்ட்ஸும் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் உட்காரனால என்னெல்லாம் டிஃப்ரென்சஸ் வருதுங்கிறது மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, கிளாஸ்க்கு அனுப்புகிறோம், ஃபீஸும் கட்டுறோம், இதுக்கு நம்மளை திருப்பி உட்காரதுக்கு நம்ம ஏன் உட்காந்து நம்ம இந்த கிளாஸ்க்கு அனுப்பணும்னு நினைப்பீங்க நீங்கள். பட் இட் இஸ் நாட் லைக் தட். பசங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரணும்னா, நிறைய விஷயம் சொல்லித்தரணும்னா we need time with the children இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, உங்களை இம்போஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என்னோட ஆக்டிவிட்டீஸே எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ரெக்கார்டட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கிளாஸில் நான் சொல்லி கொடுத்து தானே ஒரு விஷயத்தை அனுப்புகிறேன். அப்போ அடுத்த நாள் அவங்கள வெறும் ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ண சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லையே, சரிங்களா? அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கங்க, அது மட்டும் பண்ண முடியுமா உங்களால்? எனக்கு இந்த ஒரு மாதம் பாருங்கள் எப்படி அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ட்டு பண்ண முடியும். ஜெனரலாவே கூட உட்கார்ந்து ஒரு அவங்க எந்த டைம் படிக்கிறாங்களோ அந்த டைம் கூட உட்கார்ந்து அவங்க கிட்ட அந்த growth ஒரு டெவலப்மெண்ட் தெரியுது மேம். நீங்களே பண்ணுங்கன்னு விட்டா அது அவ்வளவுதான் மேம் முடிஞ்சது. பட் அவங்க ஸ்கூல் ஆக்டிவிட்டி ஆகட்டும், உங்களோட ஆக்டிவிட்டி ஆகட்டும், எதா இருந்தாலும் ஒரு ½ an hour or 1 hour பேரண்ட்ஸ் டீச் பண்ண வேண்டாம் மேம். ஆமாம், உட்கார்ந்தா போதும் மேம். உட்கார்ந்தாலே அவங்க கிட்ட அந்த டிஃபரன்ஸ் தெரியுது மேம். கரெக்ட் மேம். இதுதான் நான் உங்களை வந்து என்ன, சில பேரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் உட்காராம அவங்க ஃபீல் மட்டும் பண்ணுறாங்க. பசங்க வந்து சொல்கிறத வச்சு அவங்க வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன, பசங்க வந்து நிறைய ஹோம்ஒர்க் இருக்குமான்னு சொல்லிட்டாங்க, அவங்க வந்து அப்படியே அவங்க பசங்க சொன்னதவே என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பட் தே டோன்ட் கோ இன் டு அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங், எங்கே தப்பு இருக்குதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாம என்கிட்ட வந்து சில பேர் சொல்ல போது ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் வெரி சிம்பிள். 2 பேஜ் ஆக்டிவிட்டி தான் நான் கொடுப்பேன், அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். நான் அது கூட பண்ணலைன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வர்றது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வராது. ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, என் கிளாஸ்லேருந்து போகிற இப்போ எல்கேஜிலேருந்து வர்ற குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனால் எல்லா ஸ்கூல்லையுமே டாப்பர்ஸ். ஸோ when you are able to groom your child to that level, after that மரம் வளர்ந்த மாதிரி அவங்களே கற்றுக்குருவாங்க நிறைய விஷயங்களை. 1 வருஷம் 2 வருஷம் தான் நீங்கள் என்கிட்ட அனுப்பிச்சு விட போகிறீங்க. ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் மாதிரி கூட நீங்கள் வருஷம் கணக்காக நீங்கள் என்கிட்ட அனுப்ப போகிறது கிடையாது. ஸோ இந்த 2 வருஷம் மட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் கொஞ்சம் சட்டிலாக வச்சுட்டு அனுப்ப வேணான்னு சொல்லலை நான், ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புங்க. பட் கிவ் மோர் ப்ரிஃபரன்ஸ் டு திஸ் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கிளாஸே தேவை கிடையாது அவங்களுக்கு. என்னங்க மேம், சொல்லுங்கள் மேம். மேம் என்னோட சனுக்கு வந்து 3.5 years தான் மேம் ஆகுது. இப்பதான் வந்து ரைட்டிங் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க இல்லையா, கலரிங், அப்புறமா வந்து சர்க்கிளிங், கலரிங், அப்புறமா இந்த சர்க்கிள் பண்ற ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குவிக்கா பண்றாரு. வேற எழுதுறது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கு. அண்ட் இஸ் a very stubborn child. ஆனா இவ்வளவு அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதே I'm finding it very happy. பட் ரைட்டிங்ல we are finding it very challenging for him மேம். கண்டிப்பா மேம். நீங்க என்ன இது வந்து இன்னொரு 6 monthsக்கு அப்புறமே சொல்ல மாட்டீங்க, 6 monthsக்கு அப்புறமே சொல்ல மாட்டீங்க. பிகாஸ் he would have understood. வந்து என்னோட டீச்சர்ஸ் கிட்ட நான் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன்னா, எழுதுறாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க, சொல்லாதீங்க. let us write this letterன்னு சொல்லாதீங்க, let us draw this letterன்னு சொல்லுங்க பசங்க கிட்ட. டிராயிங்கிற வார்த்தை அவங்ககிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகும் ரொம்ப சீக்கிரமா. ஏஆ இருக்கட்டும், ஜிஆ இருக்கட்டும், ஹெச்ஆ இருக்கட்டும், எல்லா லெட்டர்ஸையும் ட்ரா பண்ணலான்னா ஈஸியாக ட்ரா பண்ணுவாங்க. பட் எழுதணுங்கிறது வந்து they get that அவர்ஷன். எழுதணுமா, பென்சில் எப்படி பிடிப்பாங்களா, இப்போ திட்ட போகிறாங்களா நம்மள, ஏன்னா அது எழுதணுங்கிறது வரப்போதே நம்ம திட்டுவோங்கிறது அவங்கள்ட்ட கனெக்ட் ஆயிடுச்சு. பட் ட்ராயிங்னா அவங்க ஹாப்பியாக பண்ணுவாங்க இப்போ பார்த்தா. ஸோ ட்ரா திஸ் லெட்டர், ட்ரா சர்க்கிள், ட்ரா ஸ்டாண்டிங் லைன் லைக் அ டெய்ல், ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணி அப்படி தான் சொல்லி தருவோம். அண்ட் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா கூட இப்போ ஆனுங்கிற பிளெண்ட் ஆரம்பிச்சிருக்கோன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்க ஆனை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன் சொல்லி தந்துருக்க போதே ஃபஸ்ட்டு கிளாஸில் அவங்க A to Z கற்றுருப்பாங்க, A to Z சவுண்ட்ஸு. அந்த A to Zல சில சவுண்ட்ஸை வச்சுக்கிட்டு இந்த ஆனோட இப்போ ஆன், ஃபேன், ஆன், மேன், ஆன், ரேன். ஸோ இந்த இந்த அதோட செட் ஆஃப் ஒரு 5 இல்லாட்டி 8 வேர்ட்ஸ் மட்டும்தான் கற்றுக்குருவாங்க. 3 மாதம் கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. 3 மாதத்தில் 12 36 கிளாஸ் தான். 36 கிளாஸில் தான் நீங்கள் இதை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க உங்கள் குழந்தைக்கு. இஸ்ன்ட் தட் குட்? ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக். சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். ஆக்சுவலா வந்து என்னோட சன் வந்து ரொம்ப ஸ்டபர்னான சைல்டு மேம்.
பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லயுமே அதுதான் வந்து ஒரு இதா இருந்தது. இஃப் ஹி வாண்ட்ஸ் டு டூ தட் மாண்டசரி ஆக்டிவிட்டி he will do. If he decides not to do, he will never ever do. How much ever we try to convince him. That was his feedback. வீட்லயே வந்து நான் தான் சாப்பிட வைக்கணும். ஓகே. அவரா சாப்பிட மாட்டாரு, ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறாரு. ஆனா இங்க வந்துட்டு இந்த கிளாஸஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு வந்து நான் சாப்பிட வச்சிட்டு இருக்கேன். அவர் வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, அம்மா ப்ளீஸ் லிசன் டு மீ, யூ ஆர் பிஹேவிங் லைக் பிகில் பாட்டம். நான் சொல்றேன், நீ லிசன் பண்ண மாட்டேங்கிறமா, நான் தான் சாப்பிடுவேன். ஐ எம் நோ மோர் இன் M0, ஐ எம் இன் M1 now. இப்பதான் அவரே தான் மேம் சாப்பிடுறாரு. நிறைய பழக்கம் மாறும் மேம். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்களை அவங்க தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தட் மேக்ஸ் a lot of difference. அவங்க கூட உட்காருங்க, அவங்க கூட உட்காந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ண வைங்க, ப்ராக்டிஸ் பண்ண வைங்க, அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. திட்டாதீங்க பசங்களை, அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்லி தே வில் டூ திங்ஸ் ப்ராப்பர்லி. அதனால ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களா, இம்மீடியட்டாக ஆன்சர் கீயை பார்த்து செக் பண்ண சொல்லுங்கள். ஆன்சர் கீழேயே இப்போ லெட்டர் ரைட்டிங் ஆக்டிவிட்டி இருக்குது, இல்லாட்டி வேறு ஏதாவது எஸ்ஏ ரைட்டிங் ஆக்டிவிட்டி, போஸ்டர் மேக்கிங் ஆக்டிவிட்டிலாம் இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு 10 விதமான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் அவங்க படித்து பார்க்கணும். சண்டே வச்சு எல்லா ஆக்டிவிட்டியும் ஒன்றா வச்சு சண்டே முடிக்காதீங்க தயவுசெய்து. சண்டே ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய நாள். வாரம் ஃபுல்லாக தான் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. சில பேரண்ட்ஸ் என்ன செய்றீங்க, மொத்தத்தையும் சண்டே வச்சு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்களா, அப்போ நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகிருங்க. என்ன இவ்வளோ ஜாஸ்தி ஆக்டிவிட்டி இருக்கான்னு. மொத்தமாக சேர்த்து வச்சா ஜாஸ்தியாக தான் இருக்கும். மொத்தமாக ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? நான் மொத்தமாக சேர்த்து வைக்கிறதுக்காக கொடுக்குற ஆக்டிவிட்டி, ஸ்கூல்லையும் ஆக்டிவிட்டி மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ணவே கூடாது. ஜஸ்ட் லீவ் தட் ஹேபிட். அந்த தப்பான ஹேபிட் பசங்களுக்கும் சொல்லி தராதிங்க. வாரத்தில் அன்னன்னைக்கு ஆக்டிவிட்டி அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. ஸ்கூல்லேருந்து வர்றாங்களா, வந்தோடனே கைகால் கழுவிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் விளையாட போங்கன்னு சொல்லுங்கள். ஸோ சில பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா, மேம் ஹோம்ஒர்க் பண்ணி ஹோம்ஒர்க் மட்டும்தான் மேம் பண்ணுறான், அந்த ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கே 1 மணி நேரமா 4 மணி நேரம் எடுக்குது மேம், 9 மணிக்கு தான் மேம் ஹோம்ஒர்க் விட்டு எழுதுறா. அப்போ வாட் இஸ் ராங்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு பிள்ளைக்கு ஹோம்ஒர்க் 4 மணி நேரம் முடிக்கிற மாதிரி ஒரு ஹோம்ஒர்க்கை ஸ்கூலில் கொடுத்தா ஸ்கூலை தான் இழுத்து மூடணும் இல்லையா? there is something wrong with what my child is practicing. இந்த அளவுக்கு டைம் எடுக்கக்கூடாது. ஒன்று அவனுக்கு புரியலை, இல்லாட்டி ரீடிங் டிஃபிகல்ட்டி இருக்குது அவனுக்கு, இல்லாட்டி ரீட் பண்ணால் புரிய மாட்டேங்குது, இல்லாட்டி கிராமர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லாட்டி ஸ்பீக்கிங் ப்ராப்ளம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் பசங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும். புரியவே இல்லை, 4 மணி நேரம் 10 மணி நேரம் கூட அந்த பேஜை வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான் பசங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த கிளாஸ் அனுப்புறீங்க. இங்கே ரீட் பண்ணி புரியறதுக்கு என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்னா அதை யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ எனி அதர் ப்ராப்ளம்ஸ் தட் யூ ஆர் ஃபேஸிங்? குழந்தைக்கு உண்டான பிஹேவியர் இஷ்யூஸ் எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா நம்ம கிளாஸில்? ஆக்சுவலா வந்து குழந்தைங்களுக்கு சால்வ் பண்ண முடியல. செல்ஃப் நிறைய விஷயம் மாத்தணும். அதாவது நான் வந்துட்டு சில சமயம் அவங்க ஸ்டபனா இருக்கும்போது திட்டிடுவேன், இல்லை அடிச்சிடுவேன் மேம். சேஞ்சஸ் வந்து குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு தான் நிறைய. என்னோட பர்சனல் ஃபீலிங். தேங்க்யூ மேம். பட் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபீல்டோட இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாவே போதும். எஸ் மேம். நம்ம நெவர் கிவ் அப் பண்ற ஆட்டிட்யூட்ல இருந்தாலே குழந்தைங்க மாறிடுவாங்க. அந்த சேம் டைம் உங்களோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே there will be a lot of changes. எஸ் மேம். அது பண்ண உங்களுக்கு பசங்க கூட மட்டும் இல்லை, நீங்கள் ஆஸ் அ ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார, மாமியார் மாமனாருக்குள்ளார யாரு கூடயும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு சுச்சுவேஷன் வந்தால். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் இருக்க தான் செய்யும். பசங்க கூட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை காமிக்கிறதா புத்திசாலித்தனம்? நான் பசங்க படிக்க முடியலன்னு சொல்லி வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்மளை தேடி வர்றாங்க. நம்ம திருப்பி அவங்களை திட்டலாமா? நம்ம இத்தனை நாளும் அவங்கக்கிட்ட வந்து அவங்ககிட்ட பிஹேவ் பண்ண விதம் கரெக்டா தப்பா எல்லாம் புரிஞ்சு திருப்பி அந்த வீடியோ பார்க்கறனால நம்ம எது பண்ணியிருக்கோம், எது பண்ணலை, எதை நம்ம ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணணுங்கிற ஒரு கான்ஷியஸாக ஆஸ் அ பேரண்ட், இஃப் யூ டூ த பேரண்டிங் இட் வில் டெஃபினெட்லி ரீச் யுவர் சில்ட்ரன். பட் நீங்களே அலட்சியமாக இருந்தீங்கன்னா, அசால்ட்டாக இருந்தீங்கன்னா, கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா, கம்ப்ளைனிங் டோன்லேயே இருந்தீங்கன்னா, how will it reach your children? நீங்கள் என்ன காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் பசங்க பார்ப்பாங்க, அதுதான் கற்றுக்குருவாங்க. நீங்கள் நல்ல விஷயங்களாக காமிக்கணும்னு ஒரு சிரத்தை எடுத்து இல்லை, இந்த இடத்துல நான் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பசங்கள்கிட்ட பேச போகிறேன், இப்படி தான் நான் என் பிள்ளைகளை க்ரூம் பண்ண போகிறேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபுல்லாக அதை ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நீங்கள் குழந்தைங்களை வளர்க்கும் போது கன்ஃபியூஷன் இல்லாமல் வளர்ப்பீங்க. டுடேஸ் பேரண்டிங் இஸ் ரியலி கன்ஃபியூசிங் இல்லையா? நான் இப்படி பண்ணுறேன் மேம், என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறதில்ல மேம், நான் இப்படி பண்ணுறேன், என் ஒய்ஃப் இப்படி பண்ணுறதில்ல மேம், 2 பேரும் கம்ப்ளைனிங் டோனில் தான் இருக்கிறீங்க. ஒழிய யாரும் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஆமாம் நான் தான் மாற்றணும், நான் மாற்றிட்டேன்னா எல்லாம் சரியாக போயிடுங்கிற அக்செப்டன்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட பர்பஸ் இதுதான். ஐ வாண்ட் டு எஜுகேட் எவ்ரி ஒன் அரவுண்ட் மீ வித் வாட் எவர் நாலேஜ் ஐ ஹேவ். எனக்கும் எல்லாமே தெரியும்னு கிடையாது. ஐ வில் ஆல்சோ டூ சம் மிஸ்டேக்ஸ் ஹியர் அண்ட் தேர், பட் ஐ வில் ஆல்வேஸ் பி கான்ஷியஸ் ஆஃப் நாட் ரிப்பீட்டிங் மை மிஸ்டேக்ஸ் அகேன். மேம் சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு இந்த மீட்டிங் பார்த்ததுல. சொல்றேன், அப்ளை பண்ணலாமா பண்ண முடியாதுன்றது தெரியல எனக்கு. தோணுச்சு, வேல்யூ எஜுகேஷன் நீங்க வந்து சொல்லி கொடுக்குறீங்க, அது பசங்களுக்கு ரீச் ஆகுதா இல்லையான்றது ஒரு டவுட் இருந்துச்சு.
பட் அது வந்து நீங்க பண்றீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன டெஸ்ட். அதாவது நீங்க இப்போ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ரீடிங்க்கு இதுக்கெல்லாம் டெஸ்ட் வைக்கிறீங்க, மந்த் எண்ட் டெஸ்ட். அதே மாதிரி லைஃப்ல வந்து அவங்க அதை அப்ளை பண்றாங்களா, சொல்லி கொடுத்தது அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு ஒரு ஃபாலோ அப் ஷீட் வந்து மந்த்லி வந்து செட் பண்ணி அதுல வந்து அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்னா அது ஒரு ஸ்டார் கொடுக்கலாம். அப்ரிசியேஷன் கொடுத்தா அவங்க கொஞ்சம் அதை பண்றதுக்கு ஈகரா வருவாங்களா அப்படின்றது ஒரு சின்ன சஜஷன். ஆக்சுவலி யூ ரிமைண்டிங் மீ அபவுட் ஒன் திங் விச் ஐ ஸ்டாப் டூயிங். வெரி குட், தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் அது கண்டிப்பாக பண்ணுறேன். முன்னாடி நாங்கள் ஒரு சார்ட் வச்சிருந்தோம், பேரண்ட் ஸ்டார் சார்ட்னு சொல்லி வச்சிருந்தோம். ஸோ அந்த பேரண்ட் ஸ்டார் சார்ட்டை வேணால் திருப்பி கொண்டு வந்துறேன் நான். அந்த பேரண்ட் ஸ்டார் சார்ட் எப்படின்னா ஒரு ஷீட் இருக்கும், அந்த ஷீட்டில் நீங்கள் ஸ்டார் கொடுப்பீங்க, அந்த ஸ்டார்ஸை நான் பார்த்து அவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் பாயிண்ட் கார்ட்ஸ் கொடுப்பேன். ஏன்னா என் பையன் வந்து உங்ககிட்ட வந்து அந்த பாயிண்ட் கார்டு வாங்குறது ரொம்ப என்கரேஜரா இருக்கும். அது வந்து எப்படியே நிறைய வாங்கணும் உங்ககிட்ட அப்ரிஷியேட் பண்ணணும், நீங்க பண்றதுதான் ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். ஸோ வந்து நீங்களே அதை வந்து லைஃப்ல நீங்க இதெல்லாம் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சின்ன டெஸ்ட் மாதிரி ஏதாவது அவங்க கிட்ட கேட்டோ இல்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டோ ஏதாவது பண்ணா அது வேணா மேபி பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கலாமா அப்படின்னு. எஸ் மேம், கரெக்ட் மேம் நீங்கள் சொல்கிறது. இதுக்கு நான் வந்து என்ன செய்யறேன்னா பேரண்ட் ஏன்னா கிளாஸில் வந்து அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் கிடைக்காது. சிச்சுவேஷன்ஸ் வந்து வீட்லையோ ஸ்கூல்லையோ வேறு இடத்துல தான் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நீங்கள் தான் ஃபாலோ பண்ண முடியும். உங்கள் முன்னாடி அவங்க பண்ணாங்கன்னா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்கனாவே அவங்க திருப்பி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேபி மந்த் எண்டில் பேரண்ட்டுக்கு மூலமாக ஒரு ஃபீட்பேக் வருது, ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜே அனுப்பிச்சிடுறீங்க, என் பிள்ளை இதெல்லாம் நல்லது பண்ணா இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நீங்கள் மேபி பிள்ளைகிட்ட ஃபாலோ பண்ண அது அந்த மெசேஜை நாங்கள் பார்த்து பிள்ளைகளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறோம், ஏதாவது அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு. மாத கடைசியில் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத வச்சு நான் உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். ஆக்சுவலா நீங்க அந்த மந்த்ல வந்து நிறைய சொல்லி கொடுக்குறீங்க, இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி ரீடிங் ஆக்டிவிட்டி வீடியோல நீங்க வந்து போடுறீங்க பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு வரணும். அதை வர வைக்கிறதுக்கு நாங்க சொன்னா நாங்க அவங்களுக்கு ஏதோ டார்ச்சரிங் பண்ற மாதிரியே கரெக்ட். இப்போ நான் வந்து பசங்கிட்ட என்ன சொல்றேன்னா, நான் பேரண்ட் வந்து இந்த மாசம் கடைசியில் உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சோன்னு நீங்க இந்த வீடியோவும் பசங்கிட்ட காமிங்க. இப்போ இந்த நான் அனுப்புற வீடியோலாம் பசங்களோட சேர்ந்து ஏன் பார்க்க சொல்றேன்னா, பசங்களுக்கும் தெரியும் நம்ம அம்மா இதை இனிமேட் பண்ண போறாங்கன்னு, உங்களுக்கும் தெரியும் நம்ம பிள்ளைங்க இதை பண்ணுவாங்க, 2 பேர் சேர்ந்து பண்ணுவோம், எனக்கு டீச்சர் சொன்ன விஷயங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் பண்ணினீங்கன்னா எனக்கு வந்து எப்படி தெரியும் பிள்ளைங்க வீட்டில் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு? வேறு வழி இல்லை, நீங்கள் தான் சொல்லி ஆகணும் எனக்கு. ஸோ நான் வந்து மேம்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புவேன். மேம்க்கு மெசேஜ் அனுப்பிச்சா மேம் வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. எத்தனை அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு தான் வருஷ கடைசியில் ட்ராஃபி கிடைக்கும், மெடல் கிடைக்கும், சர்டிஃபிகேட் கிடைக்கும் சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு மாதமும் இப்போ என் பிள்ளை நிஜமாவே அந்த ஒரு வேல்யூ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் சொல்ல அத்தனை அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அண்ட் we really appreciate you for practicing the value of self awareness and self management in the month of 2025 நான் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அனுப்புறேன். குட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அந்த அப்ரிசியேஷன் கார்டு வந்து அவங்க கலெக்ட் பண்ணணும். நிறைய கார்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ட்ராஃபி சர்டிஃபிகேட் வருஷ கடைசியில் கிடைக்கும். சொல்லுங்க மேம். சூரியதேவி ஜாயின் பண்ணி 8 months ஆகுது மேம். பட் எனக்கு இப்போதான் இது வந்து என்ன மெட்டீரியல், இது எதுக்கான கிளாஸ், இது நாட் ஜஸ்ட் ஃபார் இங்கிலீஷ், பொலிட்டிக்ஸ் மட்டும் கிடையாது இதுல அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. இப்பதான் என்னால அவங்க கூட வந்து பேரலா அதுல டிராவல் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் எனக்கே வந்து கன்ஃபியூஷனா இருக்கும், ரொம்ப ரஷ் பண்றோமோ, இவ்வளவு இந்த குழந்தையால இவரை புரிஞ்சுக்க முடியுமா இப்ப அப்படிங்கிறது. பட் அது இப்பதான் எனக்கு இது என்ன பேட்டர்ன், நம்ம எப்படி இதை கொண்டு போகணுன்றது எனக்கு புரியுது. அண்ட் இன்னைக்கு மீட்டிங்ல இருந்து நான் என்னெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறது நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். ரியலைசேஷன் இப்பதான் வருது எனக்கு. நம்ம குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவ்வளவு ரஷ் பண்றோம், காலையில கிளம்பும் போது அவ்வளவு ரஷ் பண்றோம், எழுந்து ஓடிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அந்த ரஷ் இல்லாம அவங்களை வந்து அதுக்கான டைமை ஃபர்ஸ்ட் நம்ம மேனேஜ் பண்ணணுங்கிறது எனக்கு கரெக்ட். டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட டைமை மேனேஜ் பண்ணதா அது பார்த்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்கல்ல. கரெக்ட். ரியலைசேஷன் வந்துருக்கும். ரொம்ப கரெக்ட். சூர்யா ஸ்டெப் 1ல இருக்கும்போதே ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோ பார்த்துருந்தான். அப்பத்துலேருந்தே நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அவன் ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கான். ரிப்பீட்டடா சொல்லும் போது அது அவனுக்கு இப்போ பழகிடுச்சு. மார்னிங் எழுந்துப்பான், அவனோட வேலைகளை அப்படியே முடிச்சுப்பான். ஸோ ஸ்கூல் ரெடி பண்றது இப்போ எனக்கு ஈஸியா இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர். நான் ஏன் டைம் மேனேஜ் பண்ணாம நான் லேட்டா எழுந்துட்டு அப்ப அவங்க ரஷ் பண்ணும்போது அது தப்புங்கிறது நான் இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு அது ரியலைஸ். சூப்பர் மேம். தேங்க்யூ வெரி மச் மேம். இப்படிதான் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியா எதை நிறைய சொல்றோமோ அது அவங்களோட பழக்கமாயிரும். மேம் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஒரு விஷயத்த நீங்க ஒரு நெகட்டிவா ஒரு விஷயத்த சொல்ல அதுவே அவங்களோட பழக்கமாயிரும். அதே நேரத்தில் பாசிட்டிவா ஒரு விஷயத்த சொல்ல அதுவே அவங்களோட பழக்கமாயிரும். ஸோ எதை நீங்க பழக்கி விடுறீங்க பசங்களுக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வீடியோ பார்த்தேன் நான், வாட் டு யூ ப்ராக்டிஸ்னு ஒரு சின்ன பிள்ளை வந்து பேசியிருப்பான். இப்போ நான் கோவத்தை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போது என்ன ஆகும்னா நான் ரொம்ப குட்டாயிருவேன், கோவப்படுறதுல ரொம்ப குட்டாயிருவேன். சரிங்களா? நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அது ரொம்ப முக்கியம். நான் கோவப்படுறதுல நான் ரொம்ப குட்டாயிருவேன். அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் எனக்கு கோவம் வரும். ஒன்றுமே கோவமே பட வேண்டாத விஷயத்தில் கூட நான் கோவப்படுவேன். ஸோ ஐ பிகம் வெரி குட் அட் இட். அதே நேரத்தில் கம்ப்ளைனிங் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான்
கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், எல்லாரையும் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா ஐ வில் பிகம் வெரி குட் அட் இட். நான் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதில் நான் ரொம்ப குட் ஆயிடுவேன். அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் கம்ப்ளைனிங் அபவுட் ஈவன் ஸ்மால் திங்ஸ் விச் இஸ் மியர் திங்ஸ். ஓகே, அதே நேரத்தில் நான் நல்ல விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, இஃப் ஐ ப்ராக்டிஸ் டு பி பீஸ்ஃபுல், இஃப் ஐ ப்ராக்டிஸ் பேஷன்ஸ், ஐ வில் பிகம் வெரி குட் அட் இட். And I'll become so good at it that I will start being patient even when there is a very critical situation around me. ஒரு கிரைசிஸே இருந்துச்சுனாலும் நான் அதை பேஷன்ஸோட ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு பக்குவம் வந்துடும். ஸோ தட் இஸ் வாட் ஐ ப்ராக்டிஸ். ஸோ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், அவங்களுக்கு என்ன பக்குவத்தை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? என்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதில் நம்ம ரொம்ப சூப்பராகிடுவோம். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் என் ஹஸ்பண்டை பார்த்த உடனே அவர்கிட்ட சண்டை போடுறது மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா ஐ வில் பிகம் வெரி குட் அட் இட். அவர் கோவமே படுத்தலைன்னா கூட நான் ஐ வில் பிகம் வெரி குட் அட் இட். ஐ வில் கீப் ஃபைட்டிங் வித் ஹிம் எவ்ரி டைம். அதே தான் ஒய்ஃப் கூட, ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் கூட. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்த உடனே சண்டை பண்ணுங்கிற எண்ணத்தோடே இருந்தாங்கன்னா எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் வாட் தே ஆர் ப்ராக்டிசிங். கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இஃப் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் தி அதர் சைட் ஆஃப் பீயிங் பேஷண்ட், being nice to them, being loving towards each other, இதை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா they will become good at it. நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நானே வேல்யூ எஜுகேஷன் சொல்லித்தரேன்னா ஐ எம் ட்ரைங் டு மேக் யுவர் சில்ட்ரன் ப்ராக்டிஸ் இட் ஸோ தே பிகம் குட் அட் இட். அப்போ அது ப்ராக்டிஸே பண்ணலன்னா வாட் எவர் தே ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் தே வில் பிகம் குட் அட் தட். புரியுதா? ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். மேம் சொன்னது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு. வாட் யூ ப்ராக்டிஸ் யூ வில் பிகம் குட் அட் இட். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்ன விஷயம் நல்லது செஞ்சீங்கனாலும் நீங்கள் அதில் குட் ஆயிடுவீங்க, கெட்டதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் அதுலேயும் குட் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள், உள்ளார பாருங்கள், உங்களுக்குள்ளார பாருங்கள். நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது நல்லதா? நல்லதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லது இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் யூ வில் பிகம் வெரி குட் அட் இட். உங்களுக்கு நல்ல விஷயத்தில் நீங்கள் குட் ஆகணுமா, கெட்ட விஷயத்தில் குட் ஆகணுமாங்கிறது உங்கள் சாய்ஸ், ரைட்? ஸோ வெரி குட், தேங்க்யூ வெரி மச். இந்த லீவ் நாளில் நீங்கள் என் கூட உட்காந்து இவ்வளோ தூரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உங்கள் குழந்தைங்களுக்காக பேசியிருக்கிறோம். உங்கள் குழந்தைன்னு இல்லை, அவங்க என்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்கெல்லாம் என்னோட குழந்தைங்க மாதிரி தான். ஸோ அதனால் வாட் எவர் ஐ ஹவ் ப்ராக்டிஸ்ட் வித் மை சில்ட்ரன் ஆல் தீஸ் இயர்ஸ், ஐ எம் ட்ரான்ஸ்மிட்டிங் த சேம் திங் டு யூ. சரிங்களா? அதில் பியூட்டிஃபுல்லான நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எனக்கு இருந்ததெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான். ஸோ வாட் யூ ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மீட்டிங்கை நிறைவு படுத்த போது இந்த ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். வாட் யூ ப்ராக்டிஸ் யூ பிகம் வெரி குட் அட் இட். ஸோ ப்ராக்டிஸ் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் யோர் லைஃப். சரிங்களா? ஸோ வேல்யூ எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த ஒரு வருஷத்தில் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, எது உங்களோட லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை பயனடையணுங்கிறது தான் என்னோட பெரிய ஆசை. ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பியூட்டிஃபுல் திங்ஸ் அண்ட் ஜாயின் மீ ஃபார் ஆல் த மீட்டிங்ஸ். வி வில் ட்ரை டு கிரியேட் அ பியூட்டிஃபுல் சொசைட்டி ஃபார் த ஃபியூச்சர் டுகெதர். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் பேரண்ட்ஸ். தேங்க்யூ.